தளபதியோட மீட்டிங்ண்ணே. தஞ்சாவூரில் தளபதிக்கு மவுசு அதிகம். இங்கே மீட்டிங் போட்டாங்க, இந்த ஆப்போசிட்லேயும் மீட்டிங் போட்டாங்க. இந்த அளவு கூட்டம் பார்த்துருக்க யாருமே முடியாது. தளபதியை மிஞ்சி இங்கே யாருமே கிடையாது. டிவிக்கே இப்போ தளபதி வரும்போது திருச்சியிலேருந்து இந்த சாஸ்திரா காலேஜ் வரையும் ஃபுல்லாக க்ரௌடு நிற்கும். தளபதிக்கு மட்டும்தான் ஓட்டு. திமுக தீய சக்தி, தளபதியை மட்டும் தூய சக்தி. அதுதான் நடக்குது. 2026 வர எலெக்ஷனில் தளபதியாக இங்கே இந்த தஞ்சாவூர் தொகுதியில் நின்று ஜெயிக்க வைப்போம். இதுதான் எங்களோட குறிக்கோளும், இதுதான் எங்களோட இதுவும். இதுதான் ஏற்கனவே இந்த பாலிடிக்ஸில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அல்லு சில்லு நண்டு சிண்டுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு தளபதி ஆள் கிடையாது. தளபதி ஒரே பதில் சொல்லுவார். எங்களோட இலக்கு 2026 முதலமைச்சராக ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களோட இலக்கு. அந்த ஒரு இலக்குக்காண்டி தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்கிறது இந்த இவங்க சொல்கிறது இந்த அவங்க 75 வருஷமாக ஆண்ட கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சிக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. 26 தளபதியை ஜெயிக்க வைக்கிறோம். கவர்மெண்ட் இல்லை, எல்லாத்தையும் ஓட விடுறோம். 26 இதான் நடக்க போகிறது. திமுகங்கிற ஒரு கட்சியை ஓட விடுறது தான் எங்களோட குறிக்கோள். திமுகங்கிற ஒரு தீய சக்தி என்ன பண்ணுச்சுன்னா, தளபதிக்கு அந்த டைவர்ஸ் கேஸ் இருந்துச்சா, அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. தேவையில்லாமல் எல்லா சேனல்லையும் போட்டு விட்டு தளபதி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு அசிங்கத்தை தளபதி இப்போ பேசுவார். யார் யார் குடும்பத்து விஷயத்த இல்லை அடுத்தவங்க விஷயத்தை பேசுகிறதுலாம் இங்கே அரசியல் பண்ண வர கிடையாது. அரசியலுங்கிறது மக்களுக்கு நல்லது பண்ணுறது. மக்களுக்கு நல்லது பண்ணுறது மட்டும்தான் அரசியல் பேசணும். சும்மா வந்துட்டு அவன் வரான் இவன் வராங்கிறது எவன்ட்டையும் நான் பேச கிடையாது. தளபதியை ஜெயிக்க வைக்கிறோம். 2026 டிஎம்கே ஓட விடுறோம். இதுதான் நடக்க போகிறது, இதுதான் நடக்கிறது. டிஎம்கேங்கிற ஒரு கட்சியை இங்கே இருக்கிற இந்த தஞ்சாவூர் தொகுதியில் யார் நின்னாலும் சரி டிவிகே கேண்டிடேட்டை ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களோட ஒரே குறிக்கோள். தளபதி இந்த மீட்டிங்கில் அதான் பேச போகிறது. தளபதி வந்து அந்த பாதி அந்த ஓட்டுறது வீடியோ அல்லு சில்லு யாருக்கும் இங்கே வேலை கிடையாது. ஓகேங்களா? கூட்டணியே வேணாம். என் தலைவன் முகம் பிராண்டு மதுரையே சொல்கிறார உசிலம்பட்டி விஜய், அந்த ஒரு போதும். தளபதி முகம் 236 தொகுதியாக இருந்தாலும் அந்த தொகுதியில் தளபதி மட்டும்தான் நிற்பார். தளபதி முகம் மட்டும்தான் வேட்பாளர். இந்த கூட்டணி இந்த ஓடுறாங்க இன்றைக்கி கூட்டணியில் தேமுதிக வந்து இங்கே வரேன்னு சொன்ன கட்சி தோல் திருமாவனுக்கு கொடுக்க மாட்டாங்க, காங்கிரஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? எல்லாம் பவரு, காசு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? காசு இருந்தா எல்லாம் அதிமுக, டிஎம்கே, பாஜக, கம்யூனிஸ்ட் எந்த கட்சியாக வேணால் இருந்துட்டு போட்டோம். ஒரே விஷயந்தான், மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும். ஏழைப்பாளையத்துக்கு நல்லா செஞ்சால் போதும். அதுதான் விரும்புகிற கட்சி எங்கள் கட்சி. இந்த கேஸ்ட்டு பார்க்க மாட்டோம், இந்த அது பார்க்க மாட்டோம். எந்த கட்சி யார் வந்தாலும் எல்லாருக்கும் ஒரே உரிமை தான். அதான் எங்கள் மீட்டிங்கு. எங்கள் தளபதி தஞ்சாவூரில் தளபதி கோட்டைங்கிறத நிரூபித்து காட்டுறதுக்கு தான் இந்த கூட்டம். ஏற்கனவே கூட்டம் போட்டாங்க, காசுக்கு வர வச்சு கூட்டம் போட்டாங்க. இங்கே ஒவ்வொரு தொண்டர்கள் நிற்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து காசுக்கோ கோட்டுக்கோ பிரியாணிக்கோ இந்த பைக்கு வந்து நிற்க கிடையாது. எல்லாம் உழைச்சவங்க. ரசிகர் மன்றத்தில் 30 வருஷமாக ரசிகர் மன்றத்தில் இருந்து உழைச்சவங்க இந்த நிற்கிற பசங்க எல்லாரும் சரி. யார் வந்து 1 ரூபா காசு இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். ஞாயிற்றுக்கிழமைனா கோட்டு கோழி பிரியாணி தெரியும். இங்கே ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. என்ன கிழமை? அதுதான் விஷயம். நல்ல விஷயம். எந்த கட்சிக்காரனும் எவனாக இருந்தாலும் சரி ஒரே வார்த்தை தான், காசு கொடுக்காம இந்த கிழமை கூட்டத்தை காட்ட சொல்லுங்கள். அதுதான் டிவிகேங்கிறத சாதாரணமாக எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமாக எடை போடவே கூடாது. ஒருத்தவங்களை தேமுதிகங்கிற விஜயகாந்தை எப்படி கேவலமாக பேசுனாங்க. அவங்க அம்மா வந்து இங்கே தான் இணைகிறதா இருந்தது, இணையலை. நாங்கள் யாருக்கும் கவலையும் படலை. தளபதியை ஜெயிக்க வைக்கிற ஒரே கான்செப்ட் தான் நாங்கள் நிற்கிறோம். எந்த 234 தொகுதியிலையும் இந்த இருக்குல்ல ஓட விட்டுருவோம். இந்த விசில் அடித்து ஓட விட்டுருவோம். அதுதான் நம்ம கட்சி. இந்த விசில்னால தான் தஞ்சாவூர்லையா நான் சொல்லவா? தஞ்சாவூர் சொல்லலாம். தஞ்சாவூரில் சொல்லணும்னா நம்ம கீழே வாசல் எடுத்துங்க. 4 ரோட்டில் ரோடு போடுறாங்க, வாய்ப்பு இல்லை. எங்கே ரோடு போட்டாலும் வாய்ப்பு இல்லை. அது இல்லாமல் இந்த பாவம் வெள்ளப்பிள்ளையார் கோயில்கிட்ட மக்களை வந்து ஓட விட்டாங்க. கப்பல் விட்டு பெரிய எங்கே நம்ம பூங்காலேருந்து கப்பலை விட்டு ஓட விட்றேன்னாங்க. இன்னும் ஒன்றும் பண்ணலை. என்னென்ன பண்ணலான்னு சொல்கிறாங்க, எதுவுமே பண்ண கிடையாது. காசு மட்டும் நல்லா அடிச்சு வைக்கிறாங்க. இந்த மீன் மார்க்கெட்டை பாருங்கள், மீன் மார்க்கெட்டு போச்சு. பழைய மீன் மார்க்கெட்டு கட்டுறேன்னாங்க. மீன் மார்க்கெட்டுக்கு ஒன்றும் பண்ணலை. இந்த மீன் மார்க்கெட் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க, ஒன்றும் பண்ணலை. என்ன பண்ணாலும் சரி தான். ஒஸ்ட்டான ஆட்சிண்ணே, சொல்ல போனால் கேவலமான ஆட்சி.
ஒரே வார்த்தை தான், தளபதியை இந்த விசிலை போட்டு ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களோட குறிக்கோள். ஓகே, இப்போ வந்து தளபதி அண்ணன் வரும்போது பின்னாடியே வந்து தொத்திக்கிட்டு வந்துட்டு நிறைய ஆக்சிடென்ட்லாம் உருவாக்குற மாதிரி வராங்கல்ல, அது என்ன சொல்றீங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ப்ரோ, இது வந்து தஞ்சாவூர், வேலூர் மீட்டிங் நடந்து வேறு, தஞ்சாவூர் இது. திருச்சியிலேருந்து வரும்போது திருச்சி ஏர்போர்ட்டில் அவருக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது, அவருக்கு ஆள் இருக்காங்க. அவர் வரும்போது அவர் தலைவர் அதான் சொல்கிறார், யாரும் என்னை பின்தொடர்ந்து வராதிங்க. ஒரே வார்த்தை சொல்கிறது. அவர் சொல்கிறது வந்து நாங்கள் பின்பற்றுறதுல தான் ஒரே இந்த விமர்சனம் வைக்கிற கூட்டம். இப்போ இவங்கெல்லாம் வரும்போது இவங்களுக்குலாம் பேனர் அலோடு எல்லாமே உண்டு. தளபதிக்கு மட்டும் தான் எதிர்ப்பு அதிகம். தளபதியை வந்தாலே எதிர்ப்பு. இப்போ இந்த கூட்டம் வந்துருச்சு, இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணும்ல. எத்தனை போலீஸ் இருப்பாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மீடியா தானே, எத்தனை போலீஸ் இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 1000 போலீஸ் நிப்பாட்டலாம். 1000 போலீஸ் நிப்பாட்ட மாட்டாங்க, 200 300 நிப்பாட்டுவாங்க. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. தளபதியை இந்த விசில் அடித்து ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களோட. ஆமாம், மீறி போகிறவங்களும் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த மீடியாவில் எல்லா மீடியாவிலும் சொல்லிட்டு தான் இருக்கோம், வராதிங்கன்னு தளபதி சொல்லிட்டு இருக்காரு. தளபதி சொல்லிட்டு இருக்கும்போது நாங்களும் தான் சொல்லிட்டு இருக்கோம், யாரும் வராதிங்க. இப்போ திருச்சி ஏர்போர்ட் தான், இங்கே நமக்கு தஞ்சாவூரில் ஏர்போர்ட் இருக்கா உங்களுக்கு தெரியும்ல. தஞ்சாவூரில் ஏர்போர்ட் கிடையாது. தஞ்சாவூரில் ஏர்போர்ட் இருந்தால் இப்படி வந்துடுவார், இங்கே கூட்டம் வராது, இங்கிட்டு வந்துடுவார். தஞ்சாவூரில் இந்த உங்களுக்கு தெரியும், இங்கிட்டு போட ஏய் இங்கிட்டு போட என்ன, இங்கிட்டு ஏர்போர்ட் இருந்தால் இங்கிட்டு கூட்டம் வராது. இப்போ திருச்சியிலேருந்து வர வாசி, திருச்சியிலேருந்து வர க்ரௌடு இங்கே சண்டை நடக்கிறது போகிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுவாங்க. அரசியல் கட்சியை ஒரே வார்த்தை தான் சொல்கிறது என்னென்னா, இந்த விசிலை ஊதி ஓட விடுற ஒரே கட்சி எங்கள் கட்சி தான். வேறு எந்த கட்சியும் வர முடியாது. யார் எத்தனை கூட்டணி வச்சாலும் சரி தான், தளபதி ஒரு ஆளாக ஜெயிக்க வைக்கிறது தான் நம்மளோட ஒரே குறிக்கோள், வேறு எதுவுமே கிடையாது. ப்ரோ, நான் வந்து மதுரை மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, ஈரோடு மாநாடு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். தளபதியை தஞ்சாவூரில் பார்க்கும்போது தஞ்சாவூரில் நான் உழைச்சிருக்கேன், செஞ்சுருக்கேன், போயிருக்கேன், நின்றுட்டுருக்கோம். என்ன அதனால் தஞ்சாவூரில் தளபதியை பார்க்க இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருச்சு. இந்த கூட்டத்தை வந்து காசு கொடுத்து கூட இருக்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ரோ? இங்கே வாங்க ஒரு நிமிஷம். காசு கொடுத்து கூட உங்களுக்கு கூட்டாங்களா? இல்லை நானும் 1000 வருமானத்தை விட்டு வந்திருக்கேன். இவர் இன்னைக்கு வேலையை விட்டு வந்திருக்காரு, அவர் வேலையை விட்டு வந்திருக்காரு, ஒவ்வொருத்தர் வருமானம் விட்டு வந்திருக்கோம். தளபதியை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்காரு கூட்டம், ஒரே கூட்டம். ப்ரோ, இன்னைக்கு வேலை போனாலும் நாளைக்கு சம்பாதிச்சணும் ப்ரோ. தளபதி சர்க்கார் படத்தில் சொல்லியிருப்பார், எல்லா காசையும் இன்னைக்கு செலவு பண்ணால் நாளைக்கு சம்பாதிக்க தோணும். சம்பாரித்து ஊழல் பண்ணி கோடியாக வச்சுருந்தாலும் சரி தான். இங்கே ஒரே வார்த்தை சொல்கிறது, இந்த விசில் அடித்து ஓட ஒரே ஒரு கட்சி நம்ம கட்சி தான், வேறு எந்த கட்சியும் வராது ப்ரோ. இந்த விசிலுங்கிறது கண்டக்டர் அடிப்பார், உங்களுக்கு தெரியும், பஸ்ஸில் போகிற கண்டக்டர் அடிப்பார். வேறு யாரையும் அடிக்கணுமோ இந்த விசில் சின்ன சாதாரண சின்னம். இன்றைக்கி மக்கள்கிட்ட போய்க்கணும்னா மக்கள் வாங்கி இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்கிற ஒரே தீர்ப்பில் இருக்க மக்கள். இத்தனை வருஷம் ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, பாஜக, எத்தனை கூட்டியம் வந்தாலும் ஓகே, வாய்ப்பே கிடையாது. தளபதியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் நிற்கிறோம். இங்கே இவ்வளோ கூட்டமும் காசு கொடுத்து கூட்டின ஒரே கூட்டம் கிடையாது. இங்கே தளபதிக்காண்டி கூட்டின ஒரே கூட்டம். இந்த பையன் இங்கே வர ஆசைக்கு வர, இந்த பையன் ஆசைக்கு, இவனும் என்னோட இதில் தான் இருக்கான். யாரும் இந்த பாருங்க, இன்றைக்கி அவன் சாதாரண பையன், மைக்க போகிறான், வடக்கடையை நிற்கிற பையன். வடக்கடையை நிற்கிற பையன் இன்றைக்கி ஒரு நாள் பொழப்பு அவனுக்கு போகுதுனாலும் எதுக்காண்டி மைக்க கையில் விடா. அரண்மனை தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் இருக்கார்ல, அரண்மனை ஸ்கூல் வாசலில் தான் இந்த பையன் நிற்கிறாப்புல. அவனும் கடை அங்கே இருக்குது, அவன் ஏன் விட்டுட்டு வந்து இங்கே நிற்கிறான்? கடையில் போய் உழைக்க வேண்டியதானே. ஒரே விஷயம், தளபதிக்காண்டி மட்டும்தான், தளபதியை ஜெயிக்க வைக்கிறதுக்காண்டி. இவன் நினச்சா அவங்க குடும்பத்தில் 30 ஓட்டாக தான் அவனை ஓட்டு போட வைப்பான். என் குடும்பத்திலே என் சொந்தத்தை 50 ஓட்டு போட வைப்பேன். எத்தனையோ கூட்டணி எத்தனையோ இது போயிட்டாங்க, தளபதிக்காண்டி தான் இந்த நிற்கிறது எல்லாம். இந்த ஒரு நிமிஷம், வாங்கடா ஒரு நிமிஷம். இதெல்லாம் என் பசங்க, இங்கே வாங்க. வாங்கடா கணேஷ். இந்த அண்ணா வந்துட்டார். எல்லாரும் அப்படி தானே, எல்லாருமே யாரும் ஒரு ரூபா காசு கொடுத்து கூட இங்கே கூட்டத்தை கூட கிடையாது. எல்லாம் அவங்க உழைப்பு. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கடையை வேலை பார்க்குறான், ஒவ்வொருத்தன் காலேஜ் வேலை பார்க்குறான், இந்த ஒவ்வொருத்தன் ஒரு ஸ்கூலை விட்டுட்டு வந்திருக்காங்க. எல்லாம் வேலையை முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. யாரும் இந்த என்ன நினச்சிட்டாங்க, காசுக்கு கூட்டம் வராது. இப்போ நீங்கள் அந்த கூட்டத்தை காட்டுங்க, அப்படியே வீடியோவில் அப்படியே அந்த கூட்டத்தை காட்டுங்க. இவ்வளோ கூட்டம் வந்திருக்குல்ல, இந்த கூட்டத்துக்கு காரணம் யார்? தளபதி மட்டும்தான். தஞ்சாவூரே திமுக கோட்டைன்னாங்க.
காசு கூட்டு வரணும்னா காசு போட்டு கூட்டு வரணும்னா 1 கோடி ரூபா இல்லை 5 கோடி 10 கோடி செலவு பண்ணணும். இங்கே காசு கொடுக்காம இவ்வளோ கூட வந்திருக்கு. இதை வச்சு ஓட விடுற ஒரே தலைவர் தளபதி மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இதுதான் நிரந்தரம். இதுதான் தளபதியை ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களோட ஒரே குறிக்கோள். அவங்க இந்த மீடியா நான் ஒரே ஒன்று சொல்கிறேன், மீடியா மட்டும் தளபதியை கேவலமாக பேச வேணாம்னு சொல்லிடுங்க. தளபதியை கேவலமாக பேச மீடியாவுக்கு தான் அசிங்கம். ஏன்னா அவர் நல்ல மனுஷன். யார் என்ன செஞ்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 30 வந்த நபர்கள், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்லிடுறேன். எல்லா சேனலையும் சொல்லிடுறேன், தளபதியை கொஞ்சம் தரைக்குறைவாக பேச இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது அவங்களுக்கு கேவலம். ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா நல்ல மனுஷன். யார் என்ன செஞ்சாலும் ஜூலியெல்லாம் சொல்லுங்கள். ஜூலி என்ன பேசிச்சு? ஒன்றும் செய்ய கிடையாது. தளபதி செஞ்சதை தளபதி என்ன செஞ்சாருன்னு சொல்லி அந்த சத்யராஜா அவங்க பொண்ணு ஓப்பனாக இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு பேசிகிட்டு இருக்கு. அந்த பேசுறதுக்கு நாங்கள் வரல. தளபதிக்கு கூட்டம் வரும். அரசியல் ஆட்டம்னா அந்த அரசியலில் இப்போ டிஎம்கே இங்கே கூட்டம் போட்டால் கூட்டத்துக்கு காசு கொடுத்து தான் கூட்டம் வரணும். இங்கே காசு கொடுத்து கூட்டம் வரல. எல்லாம் இங்கே சொல்கிறேன் இல்லைண்ணே. வடக்கடை நோம்பு போடுவாங்க. ரம்ஜான் அதுமாதிரி நோம்பு வச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். என்னென்ன வடையெல்லாம் போடுறீங்க? எல்லாமே உண்டு. பலகாரம் எல்லா பலகாரமும் உண்டு. கடை பேர் என்னன்னு சொல்கிறா? தளபதிக்கான எல்லாமே பாசம் மட்டும்தானே, வேறு எதுவுமே கிடையாது. அன்பு அவர் முகத்துக்காக மட்டும்தான் எல்லாமே. கடை பேர் என்ன பேசுவார்? நம்ம ஊரில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுவார்னு எனக்கு தோணுதுண்ணா. கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா எல்லா ஊர்லேயுமே அந்தந்த ஊரில் உள்ள பிரச்சனை தான் பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்கே உள்ள பிரச்சனையும் பேசுவார் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். இல்லை தெரியுண்ணே. நம்மளுக்கும் ஒரு 2 சில விஷயம் தெரியும். இருந்தாலும் அவர் அதை பேசுவாரா என்னன்னு தெரியல. ஆனால் ரீச் கிடைக்கும். நம்ம சொன்னாலும் அது சொல்ல மாட்டேங்குது. நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணே. அவங்களே சொல்லிட்டாரு. விஜயே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது? வராதையும் சொல்லிட்டாரு.